இவ்வளவு சர்வ வல்லம பொருந்திகளாக இருக்கக்கூடிய திமுகவின் கஜானாவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி ஏன் தொகுதி மாதிரி ஓடுறாரு? அவருக்கு பயம் இருக்கிறதுனால ஓடுறாரு வேற தொகுதிக்கு. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்க? அந்த தொகுதியில பிரச்சனை இருக்கு. நம்ம நின்னா ஜெயிக்க மாட்டோம் கரூர்ல. ஏன்? அண்ணாமலை அவர்கள் அங்கே அவ்வளவு வேலை செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜி ஜெயிக்க முடியாத அளவுக்கு பயந்து வேற இடத்துக்கு ஓடுறீங்க. டிஆர் பாலு என்பவர் ஒரு சர்வ வல்லமை பொருந்தியவர் திமுக. அவரே பேந்த முழிக்கிற அளவுக்கு இவர் கேள்வி கேட்டு திணறடிச்சு ஓட விட்டவர். அவரை நீங்க ஒரு தொகுதியில இன்னொரு 20 நாள் இருக்கு, நீங்க ஒரு தொகுதியில மட்டும் நில்லுங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமா? அண்ணாமலைக்கு தரல பாத்தீங்களா, நீங்க அதனால போகாதீங்கன்னு மாத்தணும். அவர் இதுவரை ஒரு முறை கூட வாய் திறந்து எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், தரவில்லை, நான் எனக்கு கேட்டேன் தரவில்லை அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. முதல்ல நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. நம்முடன் இணைந்து இருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம் ஜி. தமிழ்நாடு எதிர்பார்த்த பாஜக தேர்தல் வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்ற பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஒரு வழியா வெளியிட்டாங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் போட்டியிடவில்லை அப்படின்றது உறுதியாக தெரிய வந்திருக்கிறது. அவரோட பேர் அந்த பட்டியல் அல்ல. அதனால அவர் அதிர்ச்சியில் இருக்கிறார் அப்படின்றதை போல தமிழகத்துல ஒரு சில செய்திகள்லாம் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. உண்மை என்ன ஜி? நேரில் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இதுல அண்ணாமலை அவர்கள் அதிர்ச்சி அடைந்து விட்டார், அவர் வீழ்த்தி விட்டார்கள், அவரோடு உடன் சதி செய்தார்கள், இந்த மாதிரி ஒரு நரேட்டிவை திமுக ஆரம்ப நாள்ல இருந்து பண்ணிக்கிட்டு, அவர் வந்த நாள்ல இருந்து நீங்க வேற எந்த தலைவருக்கும் அந்த ஒரு நரேட்டிவ் அவங்க செட் பண்றதே கிடையாது. நீங்க நல்லா பாருங்க. இப்போ 2001 களம் கண்டாரு திரு எச் ராஜா அவரோட களம் கண்டாங்க அந்த இடம், அவருடைய அந்த காரைக்கு. இப்ப அவரு நிக்கல. ஏன் அதை பத்தி பேச மாட்டாங்க? இப்போ இங்க இருந்த இப்போ பொன்ராதாகிருஷ்ணன் அவர்கள் இங்க நிக்கல, அவர் அங்க பதவியில இருக்காங்க, அவர் வேற இடம் போறாங்க. தமிழிசை அவர்கள் கவர்னரா போனாங்க, திரும்பி நின்னாங்க, 2 தடவை நின்னாங்க, தோத்துட்டாங்க. அப்ப ஏன் அதை பத்தி எல்லாம் நரேட்டிவ் இவங்க செட் பண்றது இல்லை? ஏன்னா பயம். அண்ணாமலை அவர்களை எப்படியாவது டவுன் பண்ணி இங்க இருக்கிற தொண்டர்களோடு ஒரு கனெக்டிவிட்டி இல்லாம செய்யணும். தொண்டர்களை அந்த கட்சி மனநிலைமை மாத்தணும். அண்ணாமலைக்கு தரல பாத்தீங்களா, நீங்க அதனால போகாதீங்கன்னு மாத்தணும். அவர் இதுவரை ஒரு முறை கூட வாய் திறந்து எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், தரவில்லை, நான் எனக்கு கேட்டேன் தரவில்லை அப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை. முதல்ல ஒரு விஷயம். 2வது, ஒருவர் எல்லா தேர்தலிலும் தொடர்ந்து நான் நிற்பேன் அப்படின்ற முடிவை எந்த கட்சியும் அப்படி செய்ய மாட்டார்கள். ரொம்ப வாரிசா இருந்தா தருவாங்கன்னு வச்சுக்கலாம். திமுக மாதிரி கட்சியில, மதிமுக மாதிரி கட்சியில வாரிசு இருந்தா அவங்க வேற வழி இல்லாம அவங்களுக்கே திரும்பி திரும்பி ஏதோ ஒரு வகையில செய்யணும்னு செய்வாங்க. பாஜகவை பொறுத்தவரை அப்படி கிடையாது. அதுல ஒரு முறை ஒருத்தர் நிற்பாரு, அடுத்த முறை வேற ஒருத்தர். இப்போ இதுல ஒன்னே பாருங்க, இந்த சென்ற முறை அந்த முடக்குறிச்சி நினைக்கிறேன் திருமதி சரஸ்வதி அம்மா அவர்கள் நின்னாங்க. இந்த வாட்டி அவங்களுக்கு சீட் கொடுக்கல. ஏன் அதையும் பேச போடலாம்ல? ஏன் அதை கேட்கல? அப்போ சிட்டிங் எம்எல்ஏ, இன்னொன்னு சிட்டிங் எம்எல்ஏ, அதிமுக பெரிய அளவில் எதிர்ப்பு இல்லாம அந்த 10 வருஷம் ஆட்சினாலும் எடப்பாடி ஒருத்தர் நல்ல ஒரு ஆட்சி போயிட்டு தான். இந்த அளவு கொலை கொள்ளையோ போதை கலாச்சாரம்லாம் இல்லை, நல்லாதான் இருந்துச்சு. திமுகவின் பொய் பிரச்சாரம் தான் 2021 மெயினா வந்தது. ஆனா அன்னைக்கு அவங்க அந்த தொகுதியில நின்று ஜெயிச்சாங்க. சரியா? இப்போ திமுக 5 ஆண்டுகள் வந்துருச்சுங்கிறதுக்காக இல்ல, கெட்ட பேர் அவ்வளவு எடுத்திருக்கு. பயங்கரமான ஆன்டி இன்கம்பன்சி, எங்க போனாலும் எதிர்ப்பு. அவங்க சிட்டிங் மந்திரி மனோ தங்கராஜுக்கே சீட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி விரட்டி விட்டாங்க அளவுக்கு இருக்கு. அப்ப ஏன் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு தரல? ஏன் தரல? அப்ப அது என்ன அரசியல்? அப்படி கிடையாது. இந்த முறை புதுவாக வந்தவர் 2 பேருக்கு தரோம், அப்ப அடுத்த தடவை தரோம். இப்போ வினோத் பி செல்வம் அவர்கள் சென்ற முறை நின்றார், களம் கண்டாரு, தெரியல, அப்ப அவருக்கு தரல. ஏன்? தொகுதிகள் ஒரு கூட்டணின்னு வரும்போது அந்த கூட்டணிக்கான தொகுதிகள் இடம் மாறும். இந்த இடம் வராது, அந்த இடம் வரும். சிலது நிக்க முடியாம இருக்கும். ஏன்னா இந்த கூட்டணியில இந்த இடத்துல நம்ம நின்னோம்னா நமக்கு அது சாதகமா இருக்காது. லட்சியம் ஒண்ணுதான், ஜெயிக்கணுங்கிறது. அந்த லட்சியத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தணுங்கிறது ஒண்ணு. அடுத்தது, அண்ணாமலை அவர்களுக்கு சீட்டு தரல. ஆமா, தொகுதி அவருக்கு ஏத்த தொகுதி வரல. ஏன்? எடப்பாடி அவர்கள் தான் நல்ல பலமா இருக்காங்களே கொங்கு மண்டலத்துல, அதுல ஒரு தொகுதி அவருக்கு கொடுத்துருக்கலாமே, வேற தொகுதியில குறைச்சிக்கிட்டு இது கொடுத்துருக்கலாமே. இவருக்கு கொடுத்திருந்தா அவர் பாட்டுக்கு வந்திருக்க போறாரு, என்ன இருக்கு பிரச்சனை? அப்படி இல்ல. இந்த 27 தொகுதி தான் பாஜகவுக்கு, அவ்வளவுதான், ஒதுக்கி விட்டார்களா? இல்ல. போன தடவை 20, இந்த முறை 27 கொடுத்திருக்காங்க. அப்போ அதுல அந்த பாஜகவுடைய 27 வேட்பாளரையும் ஜெயிக்க வைக்க வேண்டிய கடமை அவர்கள் மாநில தலைவராக இருக்கக்கூடிய திரு நயினார் நாகேந்திரன் அவர்களிடம் கூட எதிர்பார்க்காமல் திரு அண்ணாமலை அவர்கள் இந்த 27 தொகுதியும் பிரச்சாரம் செய்தால் மட்டும்
நமக்கு பெரிய அளவில் வரும். இப்போ சொல்லுவாங்க இல்லையா, அண்ணாதுரை அவர்கள் அந்த காலத்துல சொன்னாராம், திரு எம்ஜிஆர் அவர்கள் போய் எவ்வளவு பணம் வேணும் தேர்தல் நிதி செலவுன்னு கேட்டபோது, பணம் வேணாம் உன் முகத்தை மட்டும் காட்டு தம்பி, எனக்கு 1,00,000 ஓட்டுக்கு சமானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா திராவிட கட்சிகள். இப்போ அந்த மாதிரி திரு அண்ணாமலை அவர்கள் 27 தொகுதிக்கு போனோம். நீங்க இன்னிலேருந்து கணக்கு வச்சீங்கன்னா அதுவே 1-2 ஷார்ட்டா இருக்கும் தொகுதி போகிறதுக்கு. அப்போ எல்லா இடமும் பிரச்சாரம் செய்ய வேண்டியது ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு, இந்த முறை ஆரம்பத்துல இருந்து இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னா, அதிமுக இப்போ திமுக மந்திரிகள் இத்தனை பேரை எதிர்கொள்றதுக்கு எல்லாத்தையும் பாஜக தள்ளி விட்டாங்க அப்படின்னு ஒரு நரேட்டிவ். அதற்கும் திரு அண்ணாமலை அவர்களையே இவங்க கொண்டு பதில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா திரு நேரு அவர்கள் மேல இருக்கட்டும், செந்தில் பாலாஜி மேல இருக்கட்டும், இவங்க மேல எல்லாரையும் அந்த அலிகேஷன் நிறைய வரும்போது அதையெல்லாம் பட்டியலிட்டு தினந்தோறும் கேள்வி கேட்டு டிஆர் பாலுவை கோர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் வழக்கு நடத்தி தானே கேள்வி கேட்டு, மற்ற வக்கீல் கூட நானே கேட்கிறேன்னு சொல்லி நேரடியாக நடத்தி அவரும் பேசியவர். இவரை அதாவது டிஆர் பாலு என்பவர் ஒரு சர்வ வல்லமை பொருந்தியவர் திமுக. அவரே பேந்த முழிக்கிற அளவுக்கு இவர் கேள்வி கேட்டு திணறடிச்சு ஓட விட்டவர். அவரை நீங்க ஒரு தொகுதியில இன்னொரு 20 நாள் இருக்கு, நீங்க ஒரு தொகுதியில மட்டும் நில்லுங்கன்னு சொன்னா நல்லா இருக்குமா? இல்ல எல்லா இடத்துக்கும் போய் நீங்க பிரச்சாரம் பண்ணுங்க, எல்லா இடத்தையும் ஜெயிக்க வைக்கணும், ஜெயிச்சுட்டு வந்த அப்புறம் பெருசா உனக்கு கேக்குறேன், ஒரு ஒரு ஊரோட ஒரு நாட்டை கைப்பற்ற போறாங்க ஒரு படை, சரியா? ஒரு நாட்டை கைப்பற்ற போறாங்க. நீங்க நல்லா பார்க்கலாம், அந்த பக்கம் அந்த ஊரை 4 பக்கம் சுத்து போடுவாங்க. ஒரு தளபதி 4 பக்கம் போய் நிக்க முடியுமா? படமாட்ட ட்ரிபிள் ஆக்ஷன் மாதிரி 4 ஆக்ஷன் பண்றதுக்கு அவர் ஒரு இடத்துல நின்றுகிட்டு 4 பக்கமும் இப்படி போங்க, இப்படி தாக்குங்க, இப்படி பிடிங்கன்னு சொல்லுவார். அப்போ நீங்க ஏன் களத்துல போய் சண்டை போடல? நீங்க போய் இறங்கி அந்த இடத்துக்கு கோட்டைக்குள்ள நடந்து போல, அந்த கல்லை நீங்க ஏன் போய் எடுக்கல அப்படின்னு கேட்பாங்களா? இல்ல சரியான முறையில் அந்த வியூகம் வகுத்து இவருக்கு கொடுத்து போய் ஜெயிக்க வச்சாருன்னு சொல்லுவாங்க. நீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே புரியறதுக்காக ஒரே ஒரு தடவை சொல்றேன். பாகுபலி படத்துல ரம்யா கிருஷ்ணன் தான் ராணி. அவங்க 2 பேரையும் அனுப்புவாங்க, பல்லாளதேவனையும் அனுப்புவாங்க, பாகுபலியும் அனுப்புவாங்க. போயிட்டு வாங்க. அந்த அம்மா ஏன் போல? அவங்க எல்லாம் போயிருக்கணும், ஏன் போல? ஏன்னா அந்த ஆணை கொடுக்கணும், இந்த இடத்த காப்பாற்றணும், இதெல்லாம் செய்யணும். அது மாதிரி திரு அண்ணாமலை அவர்களால் மட்டும்தான் திமுகவின் வியூகத்தை உடைக்க முடியும். எல்லா ஊர்லயும் பிரச்சாரம். அவர் போய் ஒரு கூட்டம் பேசினா போதும், அந்த இடம் திமுகவோடது காலின்ற அளவு மக்கள் இப்போ அண்ணாமலை கொடுக்க. சோ நீங்க அந்த இடத்துல அண்ணாமலை அவர்கள் முன்னெடுக்கணும். அவர் தான் முன்னாடி போய் பேசணும் எல்லா ஊருக்கும். சரி. 2வது, அண்ணாமலை அவர்கள் ஏதான ஒரு இடத்துல எனக்கு இது மாதிரி கட்சி சீட்டு தரல, நான் வெளில போறேன், நான் வேற சீட்டுக்கு வேற சொந்த கட்சி தொடங்க போறேன், நான் போறேன், இந்த கட்சி என்ன துரோகம் பண்ணிடுச்சுன்னு ஒரு நாள் பேசினாரா? இது வரைக்கும் அவர் பேசல. சரி, எங்கேயான ஒரு முறை இவங்க நிறைய திமுக ஊடகங்கள் இந்த ஆடியோ எல்லாம் அவங்களுக்குள்ள பேசுறது, ரெக்கார்ட் பண்ணி விடுறது, இந்த மாதிரிலாம் இந்த ஊடகங்கள் நிறைய பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுற ஆடியோ வெளியிடுறது, இவங்க எழுந்த லெட்டர் வருது, மெயில் எடுக்கிறதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி ஆச்சு இதுவரை அண்ணாமலை ஒரு இடத்துல யாருக்கிட்டியான்னு பேசி ஒன்னாவது இவங்க காட்டினாங்களா? ஒண்ணுமே கிடையாது சார். அப்போ அண்ணாமலை அவர்கள் கோபத்துல இருக்காரு, அவருக்கு சீட் கொடுக்கல, அவர் வெளில போயிடுவாரு. இந்த ஒரு சொன்னாக்க 5.8% இருந்து 11.5 அதற்கு பிறகு கூட்டணியோட 19-20% உயர்ந்து தமிழ்நாட்டுல நல்ல வலுவான நிலை வந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சிங்கும் போது, அது அண்ணாமலை அவர்கள் மிகப்பெரிய ஒரு அதுக்கு காரணியா இருந்திருக்காருங்கும் போது, அவர் செயல்களால் ஈர்க்கப்பட்டு வந்த அந்த ஒரு 15% வாக்காளர்களை பிரிக்கணும் இவங்களுக்கு, திமுகவுக்கு. அதுக்கு என்ன நரேட்டிவ் செட் பண்ணணும், என்னெல்லாம் சொன்னா இவங்க எப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு திமுகவுக்கு நல்லாவே தெரியும். கூடவே இருந்த மதிமுக கூட இருந்த வரைக்கும் தம்பி வைக்கோம்பாங்க, வெளியில போனா தெலுங்கன் வைக்கோம்பாங்க, திரும்பி வந்துட்டா என் பாசத்துடைய தம்பிம்பாங்க. ஒரு கட்சியை எப்படி உடைக்கணும், அதுல இருந்து நாஞ்சில் சமத்தை கொண்டுருவாங்க, அப்புறம் உடைச்சிட்டு மல்லை சத்தியாவை கொண்டுருவாங்க, வைகோவையும் இந்த பக்கம் வச்சுப்பாங்க. ஒரே கட்சியில பாருங்க எவ்வளவெல்லாம் ஆங்கிள். இன்ஃபேக்ட் சொல்ல போனா வைகோ கூட இருந்த 16 உயர்நிலை குழு உறுப்பினர்கள்ல 15 பேர் திமுக வந்துட்டாங்க. ஆனா வைகோ இதே கூட்டணிக்கு வராரு. யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு கட்சியை என்ன பண்ணணும், எப்படி உடைக்கணும், எப்படி கலகலக்க வைக்கணுங்கிறதெல்லாம் திமுகவுக்கு நல்லா தெரியும். இத்தனை வருஷம் அரசியல் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை இப்பவும் இங்கேயும் ட்ரை பண்ண பாக்குறாங்க பாஜகலையும். இதை செய்வோம். இப்போ அதிமுகவின் ஆட்சி ஊழல் ஆட்சின்னு சொன்னாங்க. அதுல இருந்த மந்திரியா இருந்தவரையே கூட்டிட்டு இங்க நிக்க வச்சு நீங்க மந்திரி ஆக்குறீங்கன்னா, அப்போ அது ஊழல் ஆட்சிங்கிறதுக்கு யாரால ஊழல் ஆட்சி? இவரால் தான். அப்ப இவரையே கொண்டுறீங்க, அது எங்கள்கிட்ட வந்தா சரியா? அந்த மாதிரி இவங்களோட ஒரு நரேட்டிவ் ஆரம்ப நாள்ல இருந்து நீங்க நல்லா கவனிக்கணும். அதிமுக பாஜக பேச ஆரம்பிச்சதுல இருந்து அதிமுக பாஜகவோட போயிடக்கூடாது திருமாவளவன் பேசினாரு. வைகோ அவர்களுக்கு நம்பிக்கை தன்மை வந்த உடனே போயிடக்கூடாதுன்னாரு. சேர்ந்துட்டாங்கன்னு உடனே தாவேகா வருது, அதிமுக தாவேகா கூட போறாங்கன்னு ஒரு வரும்போது அடுத்த நரேட்டிவ்
அதிமுக வந்து பாஜக விட்டு போனா அவங்களுக்குரிய அவங்க மேல இருக்க நம்பிக்கை போயிடும். அதிமுக மேல இருக்க நம்பிக்கை மக்களுக்கு போயிடும். உங்களுக்கு என்ன கவலை? நம்பிக்கை போனா தோத்து போடுமே, உங்களுக்கு என்ன கவலை? அவங்களுக்கு குறி வந்து அதிமுகவை பாஜக. பாஜகவை எப்படியாவது கூட்டணியில் வரவிடாமல் இருக்கணும், தோக்க கடிக்க வைக்கணும். இப்ப நல்லா வளர்ந்துட்டாங்க. இந்த முறை இன்னொன்னு சொல்ல போனா யோசிச்சு பாருங்க, இவங்க எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட கொடுத்தது பாஜக. யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் அதிமுக என்டிஏ கூட்டணியில பாஜகவால் வந்தது. கட்சி ஆபீஸுக்கு உள்ள வரக்கூடாது, நான் சேர்க்க மாட்டேன்னு சொல்லி இருந்த தினகரனோடு அவர் அமமுக கட்சி ஆரம்பிச்சுட்டாரு, தனியா போயிட்டாரு, கட்சி ஆரம்பிச்சாரு, எலெக்ஷன்ல நின்று பார்த்தாருங்க போது அவர்கள் எல்லாரும் வரவே கூடாதுங்கும் போது ஓபிஎஸ் போய் திமுக போய் தன்னை இணைஞ்சுக்கிட்டு அங்க போய் காலில் விழுந்து கிடக்கிற காலத்துல தினகரன் அவர்களை எடப்பாடியோட ஒரே மணியில் உட்கார வைத்து இவருக்கு நான் 9 சீட்டு தரங்க, இவரை நிக்கட்டுங்க அப்படின்னு சொல்ல வச்சது யார்? பாஜக. பாமகவை கொண்டு வந்து இத்தனை சீட்டுகள் பேசி இவ்வளவு நின்று நீங்க வாங்க கூட நிப்போம்னு சொல்லி இன்றைக்கும் விடாப்புடியாக என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க விடாப்புடியாக கூட வரணும்னு சொல்லி வச்சு ஒரு வலுவான கூட்டணி வட மாவட்டங்கள் மட்டும் இல்ல, அதெல்லாம் குறிப்பா சொல்றேன். பாமக என்பது ஏதோ ஒரு வட மாவட்டத்தில் உள்ள ஒரு ஜாதி கட்சி போல திமுக பேசினாலும் தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சியாக இருக்கிற பாமகவை இங்கே கொண்டு வந்து தங்களோடு சேர்த்து கொண்டு ஒரு வலுவான அடித்தளத்தை அமைத்தது பாஜக. இன்ஃபேக்ட் அது அமமுகவுக்கு 9 சீட்டு கொடுக்குறாங்களே, ஐயோ அம்மா அதெல்லாம் வேஸ்ட்னு சொல்றவங்க வெறும் 1/2%. அதாவது இவராவது ஆர்கே நகர்ல கெத்து காட்டினாரு, அமமுக தினகரன் அவர்கள் தனியா நின்று கெத்து காட்டினார், ஓட விட்டார், டெபாசிட் எல்லாம் ஓட விட்டார் திமுகவை. ஆனா வெறும் 1/2% கீழே இருக்கிற ஓட்டு இருக்கிற தேமுதிகவை கூட்டிட்டு போய் ஒரு ராஜ்யசபா 9 சீட்லாம் கொடுத்து அவங்கள கட்சியில சேர்க்கறதுக்கு ராஜதந்திரமா வெளியே அமைச்சவர் திரு எடப்பாடி. சோ இந்த கூட்டணி வந்து ஒரு வெற்றி கணக்கு போடுறாங்க அப்படிங்கும்போது திமுகவுக்கு தாங்கல. பாஜக எப்படியான ஒரு பண்ணணும் அப்படிங்கும்போது இதுல நல்லா கவனிங்க, இந்த முறை கடந்த 21ல வந்து வந்த சீட்டுகள் எல்லாம் நம்ம திருப்பி கேட்டாங்க, பாஜக அது கொடுக்கல, அதிமுக ஏமாத்திருச்சு, அதனால அண்ணாமலைக்கு சீட்டு தரல. இது நீங்க செய்திகளை பார்க்கலாம். நம்ம என்ன கேட்கிறோம்னா 2021ல இப்போ நயனா நாகேந்திரன் அவர்களா இருக்கட்டும், வானதி சீனிவாசனா இருக்கட்டும், சரஸ்வதி மேடம் இருக்கட்டும், காந்தி ஐயா இருக்கட்டும், 4 பேர் ஜெயிச்ச தொகுதி யாருடைய தொகுதி? யாரிடம் இருந்த தொகுதி? எப்போ எப்படி கூட்டணியில கொடுத்தாங்க? அப்போதான் பாஜக நின்று ஜெயிச்ச தொகுதி கிடையாது, 4 எம்எல்ஏ கிடையாது யாருமே. அப்ப அந்த சிட்டிங் எம்எல்ஏ வேற யாரோ அந்த தொகுதியை கொடுத்தாங்களா? கொடுக்கலையா? 21ல கொடுத்தாங்கல்ல. எப்படி கொடுத்தாங்க? 20 தொகுதி கொடுத்தாங்க 21ல. அந்த 20 தொகுதியும் அதுக்கு முன்னாடி தேர்தலில் அதிமுக நின்ன தொகுதி. அப்ப அந்த ஊருக்காரங்க கேட்பாங்கல்ல, என்ன நாங்க நின்ன தொகுதி எப்படிங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னு ஏன் கேட்கல? இப்போ பாமகவுக்கு 17 தொகுதி கொடுத்திருக்காரு அதிமுக கூட்டணியில. இது வந்து நாங்க 16ல நான் ஜெயிச்ச தொகுதி, 11ல ஜெயிச்ச தொகுதி ஏன் கொடுக்குறீங்க கேட்டாங்களா? இல்ல. ஒரு கூட்டணின்னு வரும்போது நீ இந்த தொகுதி எடுத்துக்கோ, நான் இந்த தொகுதி எடுத்துக்கிறேன், நீ இந்த தொகுதி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னு பேசி வர்றதுதான். அதுல இந்த தொகுதி வரல. சரி, அண்ணாமலை அவர்கள் நிற்கலை, காரணம் என்ன? திருமாவளவன் அவர்கள் எம்பியா இருந்துட்டு எதுக்கு அவசரமா வந்து சட்டமன்றத்துக்கு நிக்கிறாரு? நீங்க காரணத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், திரு அண்ணாமலை அவர்கள் இப்ப மாநில அரசியல் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கும் போது அவருக்கு மத்தியில் அடுத்து இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி, இப்ப அடுத்த மத்தியில பொறுப்பு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 வருஷமா பேச்சு இருக்கு, அவரை ஏமாத்திட்டாங்க, கொடுக்கல, என்ன வேணா சொல்லட்டும் சார். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. நீங்க திரு மோடி அவர்கள் 3வது முறை முதல்வரான பிறகுதான் அவரை கொண்டு போய் அங்க பிரதமருக்கு அறிவிக்கிறாங்க. 3 தடவை இங்க இத வராரு. அப்போ ஏன் முதல் தடவையே அவர் ஜெயிச்ச உடனே 2வது இதுவே நிக்க விடாம ஏன் எம்பி கொண்டு போல, பிரதமர் ஆகல? கிடையாது. ஒரு நேரம் இருக்கிறது, ஒரு கால சூழல், இந்த காலத்திற்கு இவரை வர வைக்க வேண்டும் என்று இருக்கு. அது மாதிரி அண்ணாமலை அவர்களை இந்த தேர்தல் முடிந்த பிறகு ஒரு ராஜ்யசபா கொடுத்து அங்க கொண்டு போகலாம், மத்தியில கொண்டு இல்ல நயனா நாகேந்திரன் அவர்கள் திருப்பி ஜெயிச்சு வந்தா இவரையே தலைவராக்கலாம், அண்ணாமலை அவர்களை மீண்டும் தலைவராக்கலாம். அதுக்கு பயிலெல்லாம் இருக்கு, டைம் கொடுத்து பண்ணணுங்கிறதுலாம் இருக்கு, அந்த கணக்குகள் இருக்கு. சோ கட்சி எந்த முடிவு எடுத்தாலும் அது ஒரு கணக்கோடு தான் எடுக்கும். இன்னொன்னு இதுல திரு நயனா நாகேந்திரனா இருக்கட்டும், திரு வானதி சீனிவாசனா இருக்கட்டும், எங்கேயான ஒரு இடத்துல அவங்க ஏற்கனவே நின்ன தொகுதி போயிடுச்சு, மாத்திட்டாங்க. ஏற்கனவே அவங்க நின்று ஜெயிச்ச தொகுதி மாத்திட்டாங்க. அப்ப அது என்ன காரணம்? அதுக்கு யார் காரணம்? அவங்களே போய் கேட்பாங்களா, எனக்கு தொகுதி வேணாங்க, வேற தொகுதி கொடுங்கன்னு? ஜெயிச்ச தொகுதி வேணாம்னு சொல்லுவாங்களா? திமுக எதிர்ப்பு மனநிலை உச்சத்துல இருக்கும் போது அல்வா மாதிரி ஜெயிக்க வேண்டிய இடம் மாத்துவாங்களா யாருன்னா? அப்போ அது ஒரு கணக்கு. இந்த முறை இந்த தொகுதியில இருந்தோம், இந்த முறை இந்த தொகுதிக்கு போவோம். இவ்வளவு சொல்றோம்ல, இவ்வளவு சர்வ வல்லம பொருந்துவராக இருக்கக்கூடிய திமுகவின் கஜானாவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி
ஏன் தொகுதி மாதிரி ஓடுறாரு? அவருக்கு பயம் இருக்கிறதுனால தானே ஓடுறாரு வேற தொகுதிக்கு. சரிங்களா? அப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை அங்க? அந்த தொகுதியில பிரச்சனை இருக்கு. நம்ம நின்னா ஜெயிக்க மாட்டோம் கரூர்ல. ஏன்? அண்ணாமலை அவர்கள் அங்கே அவ்வளவு வேலை செய்திருக்கிறார். செந்தில் பாலாஜி ஜெயிக்க முடியாத அளவுக்கு. பயந்து வேற இடத்துக்கு ஓடுறீங்க. ஏன்னா நீங்க ஓடுற இடம் வந்து ஏற்கனவே கமல் வந்து அந்த கோவை பகுதியில் இன்னொரு தொகுதியில் நிற்கும் போது நிறைய ஓட்டு வாங்கினாரு. அப்ப திமுக இதெல்லாம் சேர்ந்து வந்தா நம்ம அங்க ஜெயிச்சுக்கலாம், சேஃபா ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அப்ப அந்த பகுதியை நோக்கி நீங்க ஓடுறீங்க. அதெல்லாம் பேசு பொருளாக்கப்படல. அண்ணாமலை அவர்களுக்கு இடம் தரவில்லை என்று மட்டும்தான் பேசு பொருளாக்கப்படுது. அப்படி கிடையாது. எந்த கட்சிக்கும் ஒரு கணக்கு இருக்கிறது. எல்லா காலத்திலும் ஒன்று இருக்கிறது. ஒரு உதாரணமா கேட்கிறேன். 1984 கலைஞர் அவர்கள் தொடர்ந்து வென்றவர், எல்லா சட்டமன்றத்திலையும் ஜெயிச்சவர்னு போய் சொல்றாங்கல்ல. 84 ஏன் நிக்கல? ஏன் நிக்கல? தலைவர் அவர் தானே. ஏன் அவரே வரல? அப்போ எம்எல்சில இருந்தாரு, மேல் சபையில இருந்தாரு. அதுக்கப்புறம் 2 வருஷத்துல அது முடிஞ்சிடணும், இப்போ காலியான உடனே திரும்பி வந்ததுனால 84 அவர் போட்டியிட தலைவரே போட்டி இல்லையே. என்ன வரலாறு இங்க இவங்க அண்ணாமலை அவர்களுக்கு கணக்கு காட்டுறாங்க? அங்க வரலையே. அப்ப என்ன அர்த்தம் அது? ஏன்னா கட்சியோட கணக்கு ஒண்ணு இருக்கு, இப்படித்தான் இருக்கணும்னு இருக்கு. இந்த இடத்துல காலச்சூழல் பார்த்து வரும். அதனால் அண்ணாமலை அவர்கள் இங்க எலெக்ஷன்ல போட்டி போடல அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது. அவருக்கு பல வேலைகள் இருக்கிறது, பல இடங்களிலும் அவர் பிரச்சாரம் தேவைப்படுகிறது. இன்னொன்னு, இப்போ அவர் தலைமையில தான் 20,000 தெருமுனைப்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த 2 மாசத்துல. சரிங்களா? அவர் வந்து எனக்கு பொறுப்பு தரல, ஏமாத்திட்டாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில இருந்தால், அவர் நான் போட்டியிடவில்லை, இவர்களுடைய இந்த உள் சதியால் நான் போட்டியிடவில்லை, எனக்கு ஏமாற்றிட்டார்கள்னா அவர் நினைத்திருந்தால், வெறும் 2 மாத காலத்தில் 234 தொகுதியில் 20,000 பொதுக்கூட்டம், அந்த தெருமுனை கூட்டம் போட முடியுமா? அவர் தலைமையில தான் அது நடந்திருக்கு. அவர் போய் பேசினாரா 20,000 கேட்கக்கூடாது. அதற்கான ஏற்பாடுகள் ஒவ்வொரு தெருவுலையும் இந்த ஊர்ல இது பேசி, இந்த ஊர் அந்த பிரச்சாரகர்களை கூப்பிட்டு என்ன ட்ரைனிங் கொடுக்கணும்னு பண்ணி ஒருத்தருக்கும் கருத்து கொடுத்து இதை பத்தி கொண்டு போங்கன்னு அந்தந்த ஒரு பிரச்சனையை எடுத்து பேசுறதுதான் அந்த குழுனா. அண்ணாமலை அவர் தலைமையில் அந்த குழு இயங்கி இருக்குன்னா, நீங்க எப்படி அவரை வந்து கட்சியில் ஆர்வம் இல்ல, அவர் வெளியில போறாரு, அவருக்கு ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லுவாங்க? நோ, அவருடைய வியூகம் இந்த முறை வேறு விதமாக இருக்கிறது. இந்த காலத்துல வேற மாதிரி இருக்கு. சென்ற முறை அவர் நின்ன போது கூட அவருக்கு சில இடங்களில் மைனஸா ஓட்டு வரல அப்படின்னு சொல்லும் போது கூட அவர் அதை பத்தி கவலைப்படல. சட்டமன்ற தேர்தலில் அடுத்தது பாத்துக்கலாம்னு பாராளுமன்றத்துக்கு வந்தார். பாராளுமன்றத்துக்கு ஒரு விதமா, சட்டமன்றத்துக்கு ஒரு விதமா தமிழ்நாட்டில் ஓட்டு போடுவாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த முறை திமுகவை விரட்ட வேண்டும் என்பது மட்டும் தான் நமது கொள்கை. நீங்க புரிஞ்சுக்கணும். திமுகவை எப்படியானு விரட்டணும். அதற்கு என்ன விலை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நான் தெருவா போய் பிரச்சாரம் பண்றேங்க, நான் நிக்க வேணும் அவசியமே இல்லை. ஏன்னா இந்த முறை பாஜக 27 சீட்டுமே ஜெயிச்சாலும் 27 சீட்டும் ஜெயிச்சாலும் ஆளுங்கட்சி ஆக போதா? இல்ல, ஆளுங்கட்சி கிடையாது. 27 சீட்டு ஜெயிச்சு அதிமுக நிக்கிற அத்தனையும் அவங்க ஒரு 90% இடம் ஜெயிச்சுட்டாங்க, அவங்க தான் ஆளுங்கட்சி. 70% ஜெயிச்சாங்க, அவங்க தான் ஆளுங்கட்சி. 100% ஜெயிச்சா அவங்க தான் ஆளுங்கட்சி. சரியா? இவங்க ஆளுங்கட்சி ஆக போறது இல்லை, எதிர்கட்சி தான். இதுல எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்கள் அந்த மன்றத்துக்குள்ளே இருப்பவர்களை விட வெளியில் இருப்பவர்கள் இன்னும் அதிகமாக உழைத்து களப்பணியாற்ற வேண்டும். 29 நோக்கி அதையெல்லாம் கணக்கு வைத்து அண்ணாமலை அவர்களுக்கு இந்த இடத்துல வேற ஒரு வியூகத்தை கொடுத்துருக்காங்க. அவர் அந்த வியூகத்தை செயல்படுத்திட்டு தான் இருக்காரு. இப்ப கூட பிரதமர் வரும்போது அவர் வரணும். இதே ஊடகங்கள் தான் அவரை உள்ள சேர்க்கல, பேர்ல லிஸ்ட்ல பேர் வைக்கல எல்லாம் சொல்ற ஊடகங்கள் அவரை உடனடியாக சென்னை வர சொன்னார், பிரதமர் தன்னோட மேடையில் அமர வேண்டும் என்று சொன்னார்னு அதே ஊடகம் தான் பேசுது. சரிங்களா? சோ இதை வந்து மக்களை குழப்புவதற்காக இவர்கள் செய்யக்கூடியது ஒண்ணு. இன்னொன்னு, பாஜக இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம், நேற்று வந்தவங்களுக்கு இப்ப வந்தவங்களுக்கு எல்லாம் சீட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இவங்க விஜயதாரணி மேடம் பொறுத்த வரைக்கும் அந்த இடம் அவங்க ஜெயிச்சது, ஏற்கனவே ஜெயிச்சு இருந்தாங்க. அவங்க இன்னைக்கு இப்ப தேர்தல் போது ஒன்னும் இந்த கட்சியில வந்து சேரல, நேத்திக்கு ஒன்னும் கட்சியில வந்து சேரல. சரிங்களா? தேமுதிக மாதிரி இந்த கூட்டணி பேசும்போது இங்க வந்து உள்ள வந்து சேரல. அவங்க ஏற்கனவே வந்தவங்க இங்க இருக்கிறாங்க. சோ அந்த தொகுதி அவங்களுக்கு கொடுப்போம். ஏற்கனவே அவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அங்கதான் இருக்காங்க, இப்போ ரிசைன்மெண்ட் வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த தொகுதி அவங்களுக்கு கொடுப்போம் அப்படிங்கறதுதான் அவங்களுடைய ஒரு கணக்கா இருக்கு. சரி, திருவண்ணாமலையில வந்து சென்ற முறையெல்லாம் அஸ்வத்தாமன் அவர்கள் வந்தார் இல்லையா? இந்த முறை ஏன் அஸ்வத்தாமனுக்கு தரல? ஏன் அந்த பகுதி அஸ்வத்தாமனுக்கு தரல? ஏன் அதெல்லாம் கேட்கலாம். அவர் வந்து மாநில செயலாளர் தானே, அவர் பொறுப்பாளர் தானே, இங்க மாநில பொறுப்புல இருக்கிறவர் தானே அவரு.
அவருக்கு ஏன் கொடுக்கல அப்போ? அப்போ ஒருத்தருக்கு ஒரு காரணங்கள் இருக்கிறது, ஒரு இடங்களுக்கு இருக்கிறது. எம்.ஆர். காந்தி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலமாக எனக்கு தெரிஞ்சு அவர் பேசினதே இல்ல சட்டமன்றத்துல. ஆனால் அந்த தொகுதியில அவர் நிறைய செஞ்சிருக்காரு. ஆனா சட்டமன்றத்துல ஒரு நாள் கூட பேசல. அவருக்கு எதுக்கு திருப்பி வாய்ப்பு கொடுத்தாங்க? ஏன்னா களம் அவருக்கு சாதகமா இருக்கிறது. அந்த ஊருக்கு அவ்வளவு செஞ்சிருக்காரு. சோ அந்த ஒரு ரீசன்ல அவருக்கு விஜயதாரணி அவங்களுக்கு அவங்க ஏற்கனவே அங்க இருந்து ஜெயிச்சவங்க, அது ரிசைன்மெண்ட் நமக்கு வந்திருக்காங்க. சோ இந்த இடத்துல அந்த பழைய காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு, திமுகவால் ஏமாற்றப்பட்ட காங்கிரஸ்காரர்கள் ஓட்டு, செல்வ பெருந்தொகையால் ஏமாற்றப்பட்ட காங்கிரஸ்காரர்களின் ஓட்டு, அதெல்லாம் அந்த மாதிரி இருக்கும். பிளஸ் ஆன்டி இன்கம்பன்சில மக்கள் அந்த பொதுமக்களுடைய ஒரு ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு, பிளஸ் அதிமுக ஓட்டு, பாஜக ஓட்டு, எல்லா ஓட்டும் வரும்போது அபரிதமாக ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல கொடுக்குறாங்க. நீங்க இவரு சரத்குமார் கூட சீட்டு கேட்டாரு, அவருக்கு வந்து பொறுப்பு கேட்டாரு, அவருக்கு தரல சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அவரு கட்சியை கலைச்சிட்டு வந்தாரு, அது இவர் சேர்றேன்னு வந்தாரு. பட் அவருக்கு இங்க இப்போதைக்கு கொடுக்கல. அவரும் கேட்டிருக்காரு, ஆனா ஓப்பனா கேட்டிருக்காரு, எனக்கு ஏன் பொறுப்பு கொடுக்கல, நான் வந்திருக்கேன். அதற்கு கட்சி தான் முடிவு பண்ணும். அவரும் கட்சியும் உட்கார்ந்து பேசணும். அதுல பப்ளிக்கோட கருத்து எந்த இடத்துலயும் கிடையாது. இது வந்து சுத்தமா உட்கட்சி பிரச்சனையா தான் பார்க்கணும். சரத்குமாரோட தரட்டும் உட்கட்சி பிரச்சனை. அதை வந்து இங்க பேசக்கூடாது. இப்ப திரும்பி இதையெல்லாம் இவர்கள் இங்க ஊடகத்துல பேசு பொருளாக்குறாங்க அப்படின்னா நீங்க நல்லா பார்க்கணும். உதயநிதி எப்படிங்க துணை முதல்வர் ஆனாருன்னா அது அவங்க கட்சிக்குள்ளங்க. உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அவங்க கட்சிக்காரங்க தேர்ந்தெடுத்தாங்க, அவரு உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரத்குமாருக்கு சீட்டு தர்றேன்னு அவர் கேட்டா அவர் கட்சியில கேட்கிறாரு, கட்சி அவருக்கு பதில் சொல்லிட்டோம். இதுல என்ன இந்த ஊடகங்களுக்கு, இந்த திமுக சார்ந்த அங்க அவங்க தீனி போட்டு வளர்க்குற ஊடகங்களுக்கு என்ன பிரச்சனை? இதையெல்லாம் பெருசுபடுத்திக்கிட்டு நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள் போன இடத்துல ஒரு சின்ன ரோட்ல நடந்து போறாரு, பக்கத்துல இருக்க பழக்கடைக்காரர் திரும்பி கூட பார்க்கல, முதுகு காட்டி போயிட்டாரு, மூஞ்சி திருப்பிட்டு. அதையெல்லாம் தெரிஞ்சிருங்கிறதுக்கு தான் இவங்க வந்து பாஜக சைட வந்து இந்த இல்லாததெல்லாம் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பேசிக்கிட்டு இப்ப இந்த புறம் பேசிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது இவங்களுக்கான இந்த தோல்விகளை வெளியே காட்டிக் கொள்ளாமல் இருப்பதற்காக வேறு செய்திகளை போட்டு மறைச்சுக்கிட்டு இவங்க ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் இவங்களுடைய இது. இன்னும் அப்படி பாத்தீங்கன்னாக்கா தமிழிசை அவர்கள் வந்து அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே, இன்னைக்கு வேட்பாளர்லாம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு இறங்கினாங்க. அப்ப கூட எல்லாம் கேட்டாங்க, அவங்க எப்படி பிரச்சாரத்துக்கு இறங்கினாங்க? வேட்பாளரே இல்லைன்னா. வேட்பாளர்னே அவங்க சொல்லல. திரு எடப்பாடி அவர்கள் வரும்போது அங்கே இருந்த ஒரு பாஜக தலைவர் என்ற முறையில், அவரும் ஒரு தலைவர்களில் ஒருவர் என்ற முறையில் அவர் போய் அவங்க கூட நின்னாங்க. அவ்வளவுதான். நீங்க இதையும் வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களே போய் நின்னாங்க அப்படிங்கறதெல்லாம் அந்த கட்சியோட முடிவு. அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள், அங்க உள்ளவர்கள் போய் கேட்கணும், என்ன மேடம் கொடுத்துட்டாங்களா என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்குது. இந்த ஊடகங்கள் இதை திரித்து வெளியிட்டு இங்கே பாஜகவில் ஒரு சலசலப்பு, கூட்டணியில் ஒரு சலசலப்பு என்று உண்டாக்க முயல்வதுதான் வேடிக்கை, ஒரு வேதனையான விஷயம். வேடிக்கையாக இவர்கள் சிரித்து மகிழ்ந்து ஒரு வேதனைக்குள்ளான விஷயத்தை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தவறான ஒரு விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள். நன்றி.